ونبينا ومولانا محمد ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه الإمام البخاري في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களே, மேலான தாயிக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு, அவன் அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன். அவனுடைய மிகப்பெரிய அன்பு, இரக்கம், கருணையின் காரணமாக அல்லாஹ் பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹ் தீனுக்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலம் எவ்வளவு பயங்கரமான காலம் என்று சொன்னால், அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட கடினமான ஒரு காலம். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதிரு பில் அஅமாலி ஃபித்னன். ஃபித்னாக்களில் குழப்பங்களில் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால் நல்லமல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். எப்படியான ஃபித்னாக்கள் என்று சொன்னால், ககித்இல் லைலில் முظلم, இரவுடைய இருட்டு எவ்வாறு படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ. மகரிபாக கொள்ள ஒரு இருட்டிக்கும், மகரிப் முடிஞ்சதோட ஒரு இருட்டிக்கும், நைட் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான இருட்டாய். எப்படி இரவுடைய இருட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எக்ஸாம்பிள்ல பாருங்க. இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே போகுமோ அதே போல இந்த காலத்துல ஃபித்னா கூடிக்கொண்டுதான் போகும், குறைய. சோ அந்த காலத்துல நீங்க மாட்டிக்கொள்றதுக்கு முன்னால நல்லமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுக்கிட்ட நல்லவனாக மாறிக்கொள்ளும். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا. எவ்வளவு பயங்கரமான ஃபித்னாக்கள் வரும் என்று சொன்னா, ஒரு மனிதன் காலையில முஃமினாக இருப்பான், மாலையில காஃபிரா போய்த்துருவான். வயுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில முஃமின், மாலையில காஃபிர், மாலையில முஃமின், காலையில காஃபிர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அற்ப துனியா இருக்குது, சின்ன சல்லிக்கு, சின்ன பணத்துக்கு, சின்ன துனியாவுக்காக இஸ்லாத்தையே வித்து போட்டுருவான். அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் போனா வரும் ஒரு ஊர் ஒண்டிக்குது, வெறுமனே 10,000 ரூபாய் சல்லிக்காக ஒரு குடும்பமே இஸ்லாத்தை விட்டு போனான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால சொன்னது இப்ப நடக்குது. எவ்வளோ? 1 லட்சம் அல்ல, 10 லட்சம் இல்ல, 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு வாழையில 10,000 ரூபாய் சல்லிக்காக வெறுமனே ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டு போயிட்டு. 10,000க்கு மதிப்பா, இஸ்லாத்துக்கு மதிப்பா? அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக இந்த இடத்துல வச்சிருக்கிறான். அல்லாஹ் எங்களை முஃமின்களாக இந்த இடத்துல வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல கொண்டு வந்து எங்களை அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கபூல் செய்யப்பட்டது, பொருந்தி கொள்ளப்பட்டது இஸ்லாம் மாத்திரம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருப்புல போட்டு ஒன்ன பத்த வச்சாலும், துண்டு துண்டாக ஒன்ன வெட்டினாலும் இஸ்லாத்தை மட்டும் விட்டுறாரு. எப்படி? நெருப்புல போட்டு ஒன்ன பத்த வச்சாலும், உன்ன துண்டு துண்டாக பீஸ் பீஸாக ஆக்கினாலும் இஸ்லாத்தை விட்டுறாரு. முன்னால உள்ளவங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்துச்சு. நெருப்புல போட்டான், துண்டு துண்டாக வெட்டினான்,
இந்த மாதம் என்ன மாதம் இது? என்ன மாதம் இது? இஸ்லாமிய மாதம், ரஜப் மாதம். ரஜப் மாதம்ங்கிறது எப்படியான ஒரு மாதம்? இஸ்லாமிய வரலாற்றுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிராக்கிள், என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு நாள் ரஜப். 2 நாளைக்கு முன்னால புதன்கிழமை நைட் என்ன இரவு? மிஅராஜுடைய இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி கஷ்டப்பட்டாங்கண்டா, இன்னைக்கு நான் சொன்னேன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நிம்மதியா ஈக்கவே விடல. மக்காவுல முஷ்ரிக்கீன்கள் நிம்மதியாக வாழவே விடல. அவ்வளவு கஷ்டம். கடைசியில் எந்த அளவுக்கு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வலது கை மாறி இருந்தது யார்? அபூ தாலிப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இடது கை மாறி இருந்தது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க 2 பேரும் ஒரே வருஷம் மௌத்தா போயிட்டாங்க. 2 பேரும் ஒரே வருஷத்துல மௌத்தா போயிட்டாங்க. மியராஜுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சரியான கவலை. அந்த வருஷத்துக்கு பேரே என்னது? சேடிய சோக ஆண்டு. அந்த வருஷத்துக்கு பேர். அவ்வளோ கஷ்டம். சரி, 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்க. தாயிஃப்ல உள்ளவங்களுக்கு இஸ்லாம் விளங்குது இல்ல, இஸ்லாத்தை சொல்லுவோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல உள்ளவங்களுக்கு விளங்குது இல்லைன்னு தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போனா அங்க அவன் கொடுத்த கிஃப்ட் என்ன? நடுவுல வச்சு சுத்தி கல்லால் அடிச்சான். தாயிஃபுக்கு போயிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தாயிஃப்ல செங்கல் நீக்காது. செங்கல் நீக்குதா? செங்கல் நீங்க பார்க்க இயலாது. மக்காவுல செங்கல் பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அங்க தாயிஃப்ல எல்லாம் பிளாக்கல் தான் நிக்குது. அந்த கொங்கிரீட் கல் தான் நிக்குது. கொங்கிரீட் கல்லால ஒரு மனுஷனுடைய உடம்பு கடிச்சா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக பட்ட கஷ்டம். சுத்தி நின்று பிளாக்கல்லால, செங்கல்லால அல்ல, கொங்கிரீட் கல்லால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட விரட்டி அடிச்சான். யார்? எனக்கல்ல, உங்களுக்கு அல்ல, இந்த உலகத்துல உள்ள மத்த பெரிய பெரிய பாப்புலர் ஆகிக்கிறாங்களுக்கு அல்ல, உலகத்துக்கே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியாவுடைய தலைவர், ஆகிரத்துடைய தலைவர். அன சய்யிது உல்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கடைசியாக வரக்கூடிய எல்லாருக்கும் தலைவர். அன அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னah, முதலாக சுவர்க்கத்துக்கு யார் போகணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜன்னத்து ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ ஹத்தா அதுகுலஹா, நான் சொர்க்கம் போகும் வரைக்கும் மத்த எல்லா நபிமார்களும் சொர்க்கம் போறது ஹராம். சொர்க்கம் போறது ஒரு பக்கம் இருக்க, ஆனா அவ்வலு மன் யுஹர்ரிகு ஹிலகல் ஜன்னah, எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, சொர்க்கத்து கதவு புடிக்குது. ஒவ்வொரு கதவுக்கும் புடிக்குமா இல்லையா? சொர்க்கத்து கதவு புடிய கூட நான் தான் ஃபெஸ்டுக்கு பிடிக்கணும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவு கிட்ட என்ன தவிர யாரும் நெருங்கலாம். அவ்வளோ உயர்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தின மாதிரி யாரையும் கண்ணியப்படுத்த உலகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுப்புகளை சொன்னதை போல குர்ஆன்ல யாருடைய உடம்ப பத்தியும் அல்லாஹ் பேசல. قد نرى تقلب وجهك في السماء, நாயகத்துடைய முகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். فلنولينك قبلة ترضاها فول وجهك, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண், லா தமுத்தன்ன ஐனைக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கு, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை, மா ஸாகல் பஸரு வமா தகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை, லா தஜஅல் யதக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து, மக்லூலத்தன் இலா உனுகிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகு, அல்லதி அன்கத ظهرك, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு, யா அய்யுஹல் முஸம்மில்
குமில் லைல இல்லா கலீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பகல் இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் குல்லி அஸ்வாஜிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொம்பளை பிள்ளைகள் வ பனாதிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் فلما قضى زيد منها وطرا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிக்காஹ் زوجناكها ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலாக் யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா. சகோதரர்களே, இத மட்டும் சொன்னா பயான் முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோ சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி மட்டும்.